பல்க் டீல், பிளாக் டீல். ஸ்டாக் மார்க்கெட்ல ரீட்டெயில் இன்வெஸ்டரா நம்ம கேட்குற ஒரு விஷயம். இது எப்போ நம்ம கேட்போம் அப்டின்னா, அந்த ஸ்டாக்ல ஏதோ ஒரு லார்ஜ் வால்யூம் ட்ரேட் நடக்கும்போது. ஸோ, அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பல்க் டீல்னா என்ன? பிளாக் டீல்னா என்ன? ஸோ, இந்த 2த்துலயும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அடுத்தது இன்கேஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னாலும், மேபி இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கு பிளாக் டீல் இல்ல பல்க் டீல் ட்ரேட் ஆகும்போது, அது பாசிட்டிவா இருக்குமா? இல்ல நெகட்டிவா இருக்குமா? அத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இத எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்? 2025ல இப்ப பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து ஸ்டாக் எக்ஸிட் ஆகுறாங்க. அதாவது ஒரு சில அவங்க வச்சிருக்கிற ஹோல்டிங்ஸ்ல ஒரு போர்ஷன வந்து செல் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பர்ட்டிகுலரா ஏதோ ஒரு ஸ்டாக்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆம், அதே மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல அதிகமான வால்யூமோட பையிங் வருது, இல்ல செல்லிங் வருது. ஸோ, அப்ப இதெல்லாமே வந்து எது மூலியமா நடக்குது அப்டின்னா, இந்த பிளாக் டீல், பல்க் டீல் தான் இதோட வடிவம் அப்டின்னு சொல்லலாம். இத எப்டி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஃபர்ஸ்ட்டு பல்க் டீல்னா என்ன? பல்க் டீல் அப்டின்றது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது முதல் விஷயம். ஸோ, அப்ப இந்த பல்க் டீல்னா என்ன அப்டின்னா, 0.5% ஓவரால் கம்பெனி ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 0.5% வந்து நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. அது வாங்குறது இருந்தாலும் சரி, இல்ல விக்கிறது இருந்தாலும் சரி, அது த்ரூ பல்க் டீல் மூலியமா தான் ட்ரேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 9:15லருந்து 3:30க்குள்ள நம்ம எப்போ வேணா வாங்கிக்கலாம். எப்போ வேணா செல் பண்ணிக்கலாம். இந்த பல்க் டீல்ன்ற லார்ஜ் குவான்டிட்டி. இது ஓப்பன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். இது எல்லாருமே வியூ பண்ணவும் முடியும். ஸோ, இதில என்னன்னா, இதில பிரைஸ் இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அது குவான்டிட்டிய பொறுத்து எவ்வளோ வேல்யூக்கு ட்ரேட் ஆகுதுன்றத பொறுத்து, அதோட மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இது இன்ட்ராடேவா, டெலிவரியா? பல்க் டீல் அப்படின்றது இன்ட்ராடேவும் பண்ணலாம். ஸோ, அப்ப என்னன்னா, இது இன்ட்ராடேல ஒரு 1% இல்ல 0.5% ஷேர்ஸ வாங்குறது, ஒரு நல்ல ப்ராஃபிட்ல புக் பண்றது. இல்ல ஷார்ட் இனிஷியேட் பண்ணிட்டு அப்புறம் பை பண்றது. ஸோ, இது வந்து நம்ம இன்ட்ராடேல பண்ணிக்கலாம். அ இது வந்து டெலிவரில பண்ண முடியாது. டெலிவரி அப்படின்னு போய்ட்டாவே இது வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் டீலா இருக்காது. இப்போ பிளாக் டீலுக்கு வரலாம். இது வந்து ஒரு ப்ரீ அரேஞ்சுடு ட்ரேடிங் சிஸ்டம். அதாவது எப்படின்னா, இது முன்கூட்டியே நம்ம இது வந்து ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணணும். 2 பிக் இன்வெஸ்டர்ஸ் இந்த பிளாக் டீல் ட்ரேட் ஆகணும் அப்படின்னா, ஒருத்தர் விக்க வரும்பொழுது, அது யாரெல்லாம் வாங்க போறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க். ஏன் இந்த இடத்துல 2 பிக் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா, இப்ப நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த பிளாக் டீல்ல என்ன கண்டிஷன் அப்படின்னா, அ 10 crore வேல்யூக்கு மேல இருக்கணும். 5,00,000 ஷேர்ஸ்க்கு மேல இருக்கணும் குவான்டிட்டி. ஸோ 5,00,000 குவான்டிட்டிக்கு மேல அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது அப்டின்னா, அது வந்து பிளாக் டீல் அப்டின்னு சொல்லலாம். அதேமாரி ரூ. 10,00,00,000 வேல்யூக்கு மேல பை பண்றாங்க, இல்ல செல் பண்றாங்கன்னா, அத வந்து பிளாக் டீல் அப்டின்னு சொல்லலாம். இது இந்த 9:15 டூ 3:30 ஆ ஓப்பன் மார்க்கெட்ல பண்ண முடியுமானா, இது பண்ண முடியாது. இது எப்போன்னா, ஸ்பெஷல் ட்ரேடிங் விண்டோ அப்டின்னு சொல்லுவோம். அந்த 9 மணிக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா? 8:45 டூ 9 ஏஎம் ஆ செஷன். அதே மாரி மதியம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா, 2:05லிருந்து 2:20க்கு அந்த 15 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம். இது வந்து ரெகுலர் ரீட்டெயில் ட்ரேடர் வந்து விசிபிள் பண்ண முடியாது. ஸோ, அப்ப என்னன்னா பல்க் டீல்ல ரீட்டெயில் ட்ரேடர் ஓப்பன் மார்க்கெட்ல 9:15 டூ 3:30க்குள்ள எப்போ வேணா பண்ணிக்கலாம். ஆனா பிளாக் டீல்ன்றது இது ஒரு செட்டப். இந்த செட்டப்ல வந்து 10,00,00,000 வேல்யூக்கு மேல இருக்கணும். இல்ல 5,00,000 ஷேர்ஸ்க்கு மேல இருக்கணும். ஸ்பெஷல் ட்ரேடிங் விண்டோ மூலியமா தான் பண்ண முடியும். 8:45லிருந்து 9 மணிக்குள்ள மார்னிங் செஷன். 2:05லிருந்து 2:20 வரைக்கும் மதியம் ஆஃப்டர்நூன் செஷன். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இல்ல இன்வெஸ்டர்ஸ் இத வாட்ச் பண்ண முடியாது. ஆ இப்போ இந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பல்க் டீல்ல. பிளாக் டீல்ல பிரைவேட் போர்ட் ரூமோட டீல். ஸோ, இதில நம்ம ரொம்ப கால்குலேட்டட் அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பை அண்ட் செல் அப்படின்றத கூட நம்ம இத எடுத்துக்கலாம். இப்போ நான் இத சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு கம்பேரிட்டிவா குடுக்குறேன். அ பல்க் டீல் ஓப்பன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலாம். இது ஸ்பெஷல் விண்டோல பிளாக் டீல் ட்ரேட் பண்ணலாம். 0.5%க்கு மேல ஷேர்ஸ் ஓவரால் ஈக்விட்டி கம்பெனி ஈக்விட்டில 0.5% ஷேர்ஸ் வந்து அதிகமா இருக்கணும்.
அதே மாரி பிளாக் டீல்ல 10,00,00,000 வேல்யூ இல்ல 5,00,000 ஷேர்ஸ் குவான்டிட்டிக்கு மேல இருக்கணும். 9:15 டூ 3:30க்குள்ள இந்த பிளாக் டீல், பல்க் டீல் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனா பிளாக் டீல் வந்து 2 விண்டோ. ஒண்ணு 8:45 இன்னொன்னு 2:00 அதாவது 2:05க்கு. விசிபிலிட்டி வந்து பல்க் டீல்ல பப்ளிக் விசிபிலிட்டி இருக்கும். பிளாக் டீல்ல பிரைவேட். பிரைவேட்ன்றதுனால பப்ளிக் விசிபிலிட்டி இதில பண்ண முடியாது. டெலிவரி ரெக்யர்மென்ட் அப்டின்னா, இன்ட்ராடே அலோவ்டு. டெலிவரின்றது ஆப்ஷனல். ஆம் பிளாக் டீல் மோஸ்ட்லி டெலிவரி தான். பிரைஸ் இம்பாக்ட் இருக்குமா அப்டின்னு கேட்டேன்னா, கண்டிப்பா 2மே பிரைஸ் இம்பாக்ட் இருக்கும். ஆனா இதில பல்க் டீல்ல வந்து பிரைஸ் கொஞ்சம் அதிகமான இம்பாக்ட் இருக்கும். பிளாக் டீல்ல ரொம்ப மினிமல் பிரைஸ் இம்பாக்ட் இருக்கும். ஸோ, இது எப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க? எப்ப நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரீட்டெயில் ட்ரேடர் அப்டின்னா, எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன்ல பண்ணலாம். ஆம் ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது பல்க் டீல் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா பிளாக் டீல் பார்த்தீங்கன்னா, சேம் டே அந்த டீல் முடிஞ்சது டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஹவர்ஸ்லயே இன்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் பல்க், பிளாக் டீல். இதனால வந்து இப்போ என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இந்த டீல். ஃபர்ஸ்ட் பிளாக் டீல் வரலாம். புரமோட்டர் வந்து ஸ்டேக் செல் பண்ண வருவாங்க. ஒரு 30% நான் வச்சிருக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள்க்காக அப்டின்னா, அதில வந்து நான் ஒரு 3% செல் பண்றேன் அப்டின்னா, அந்த 3% செல் பண்ணும்போதே, அந்த கம்பெனி மேல இருக்கிற அந்த டிமாண்ட், மேபி லார்ஜ் இன்வெஸ்டார் நாங்க வாங்கிக்கிறோம் அப்டின்னு அவங்களுக்குள்ள ஒரு டீலோட, அந்த 3% ஷேர ஒரு 5 பேர் இல்ல 6 கம்பெனி இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா பை பண்ணிக்க வராங்க அப்டின்னா, அது பிளாக் டீல் மூலியமா அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்ப இதில பாசிட்டிவா, நெகட்டிவா? புரமோட்டர் செல் பண்றது கண்டிப்பா நெகட்டிவ். ஆனா, அதை என்னென்ன கம்பெனிஸ் அத வாங்குறாங்கன்றது ரொம்ப இம்பார்டன்ட். ரொம்ப மேஜர் சக்சஸ்ஃபுல் இல்ல குளோபல் கம்பெனிஸ் புரமோட்டர் செல் பண்ற இந்த ஸ்டேக்க பை பண்ண வராங்க அப்படின்னும்போது, அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல்க் டீல பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் ஒரு லார்ஜ் அமௌண்ட் வேல்யூ இல்ல கம்பெனிஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது, இந்த மாரி பல்க் டீல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்க நீங்க போஸ்ட் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம்.